பொற்கால நினைவுகள். வணக்கம் நேயர்களே, இது பொற்கால நினைவுகள் 4வது பகுதி. இதுவரை வெளிவந்த பொற்கால நினைவுகளின் யூடியூப் பதிவை பார்த்துவிட்டு டென்மார்க்கில் இருந்து திருமதி கல்யாணி சர்மா அவர்கள் ஒரு பதிவை எனக்கு பதிவிட்டிருந்தார். அந்த பதிவை உங்களுடன் முதலில் நான் பகிர்ந்துவிட்டு இந்த வார 4வது பதிவிற்குள் செல்வோமா? அவரின் பதிவு இப்படி ஆரம்பித்திருந்தது. அருமை அருமை, அதிலும் ஆரம்பத்தில் நீங்கள் கூறும் முகவுரை மிகவும் நேர்த்தியாக உள்ளது. மனப்பொதிக்குள் ஆயிரம் முத்துக்கள் புதைந்திருக்கலாம். அவற்றை வகையாக பிரித்து வசன கோர்வை நூலால் கோர்த்து மாலையாக்கும் திறமை எல்லோருக்கும் அமைந்து விடுவதில்லை. அமைதியாக சலசலத்தோடுகின்ற அழகிய நீரோடை போல அதில் இனிய தென்றல் வந்து எமது மேனியை தடவி தலைகோதி செல்கிற போது கிடைக்கும் மனச்சாந்திதனை இந்த நிகழ்ச்சிதனை கேட்டதும் உணர்ந்தேன். நம்மை அறியாது வரும் ஒரு பெருமூச்சு நாம் இழந்தவற்றுக்கான வெளிப்பாடா? கண்களின் ஓரம் கசுகின்ற இந்த கண்ணீர் சொல்ல நினைப்பதுதான் என்ன? நம் வாழ்க்கையில் கடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு வினாடியும் நம் இறுதி பயணத்தை நோக்கித்தான் என்பதை நன்கு அறிந்தும் நமது இனிய இளமைக்கால வாழ்க்கைதனை எப்படியெல்லாம் அனுபவித்து மகிழ்ந்தோம் என்பதை வெளியே சொல்லாமல் ஊமை கண்ட கனவாக நம்முள்ளே வைத்து புலம்பியபடி இருக்கும்போது நமது குரலின் வடிவமாக நமது இளமைக்கால வாழ்வின் வடிவங்களை தன் பாணியில், அதுவும் உலகெங்கும் புலம்பெயர்ந்து வாழ்ந்து வருகின்ற அனைத்து நம் தமிழ் உறவுகளின் குரலாக உங்கள் குரல் வெளிவருகிறது. ஆரம்பமே மிகச் சிறப்பு. வாழ்த்துகள். கடந்த 6 வருடங்களை தாண்டி உயிரோடை தமிழ் வானொலி வாயிலாக உலா வந்த இந்த நிகழ்ச்சி அவர்கள் ஆதரவுடன் யூடியூப் வாயிலாக மற்றும் ஒரு பரிமாணத்துடன் நடைபயிலத் தொடங்கியுள்ளது. பொற்கால பயணத்தில் உங்களுடன் சேர்ந்து நாமும் மனதால் பயணிப்போம். இப்படி நிறைவு செய்திருக்கிறார் டென்மார்க்கில் இருந்து கல்யாணி சர்மா அவர்கள். கல்யாணி சர்மா, உங்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி. சரி, இப்போது நாங்கள் 4வது பகுதிக்குள் செல்லலாம். 3வது பதிவின் நிறைவில் நான் எந்த இடத்தில் நிறுத்தினேன்? கேணிக்கு பின்புறம் உள்ள வெற்றிக்காணியில் யாழ் மாநகர சபை தற்காலிக கடைகளை திருவிழாவிற்காக அமைத்திருக்கும் என்ற இடத்தில் நிறுத்தினேன். சரி, அதன் தொடர்ச்சியை இப்போது உங்கள் செவிகளுக்காக நான் தருகிறேன். 4வது நிகழ்ச்சிக்குள் நாங்கள் நுழைவதற்கு முன்பாக சில விஷயங்கள் எழுதி கொண்டிருக்கும் போது அப்பப்ப நினைவுக்கு வருகிறது. ஆகவே அவைகளையும் சொல்லிவிட்டு நாங்கள் 4வதற்குள் நுழைவலாம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த நினைவுகள் என்பது ஒரு சந்தன டப்பா போன்றது. சந்தனம் அதில் இல்லாது போனாலும் காலம் கடந்த பின்பும் அதன் நறுமணம் உள்ளே இருந்து நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும். அது போன்றதே நல்லூர் திருவிழாவின் நினைவுகளும் என் மனதின் ஆழத்தில் நீறு பூத்த நெருப்பாக அது எப்போதும் கனன்று கொண்டே இருக்கின்றது. நான் இப்போ கூறப்போகும் விடயங்கள் 1955-60களில் நான் கவனித்த நல்லூர் திருவிழாவின் சில சம்பவங்கள். அன்றைய கால நல்லூர் திருவிழாவில் கொடியேற்றத்திற்கு முதல் நாள் கொடிச்சீலை கையளிக்கும் வைபவம் நடக்கும். இதற்காக சட்டநாதர் கோவிலை அண்மித்துள்ள வேல்மடம் முருகன் கோவிலில் காலை நடைபெறும் விசேட பூஜை வழிபாட்டினை தொடர்ந்து அங்கிருந்து அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டிலில் கொடிச்சேலை எடுத்து வரப்பட்டு நல்லூர் முருகன் கோவில் பிரதம குருக்களிடம் கையளிக்கப்படும். சரி, இனி 4வது பகுதியோடு தொடர்ந்து பயணிக்கலாம். நாங்கள் இந்த மாநகர சபையினால் அமைக்கப்பட்டுள்ள அந்த கடைகளில் பாய், கடகம், பெட்டி, சுளகு, சட்டிபானை, திருகனை, திருவலை, அரிவாள், கத்தி வகைகள், உரல், உலக்கை, புழுக்கொடியல், கருப்பட்டி குட்டான், மரக்கறி, அத்துடன் சுண்டைக்காய் வத்தல், வடகம், ஊறுகாய், தயிர் போன்றவற்றையும் ஒரே இடத்தில் நாம் வாங்கிக் கொள்ளலாம். அன்றைய நாட்களில் கோவில் தனியாகவும் கேணி தனியாகவுமே இருந்தது. இரண்டையும் ஊடர்த்துத்தான் பருத்தித்துறை வீதி அமைந்திருந்தது. 751
752 பஸ்கள் இந்த வீதியின் ஊடாகத்தான் பருத்தித்துறை நோக்கி செல்லும். பஸ்ஸில் செல்வோர், தட்டி வேனில் செல்வோர், கார் சைக்கிளில் செல்வோர் அனைவரும் ஆறுமுகசாமி வாசலில் தரித்து நின்று ஆறுமுகசாமியையும் பழனியாண்டவரையும் தரிசித்த பின்பே தொடர்ந்து பயணிப்பார்கள். இப்போது தெற்கு வீதி கோபுரம் கட்டப்பட்டுள்ள இடமே அன்றைய பழனியாண்டவர் சந்நிதி ஆகும். அன்றைய கோபுர வாசலில் அநேகமாக வெள்ளிக்கிழமை மாலை வேளைகளில் ஒரு சில கலைஞர்கள் இருந்து பாடுவார்கள். இதில் கோஷ்டி பாடகர் கதிர் சுந்தரலிங்கம் அவர்கள் கூட ஒரு முறை இருந்து பாடியதை நான் என் கண்ணால் கண்டுள்ளேன். அதே போல 2 கண்களையும் இழந்த ஒரு அந்தகர் ஒருவர் வயலின் வாசித்ததும் என் நினைவில் உள்ளது. கேணியின் கிழக்கு பக்கமாக தற்போது நாவலர் சிலை அமைந்துள்ள இடத்திற்கும் கேணிக்கும் இடைப்பட்ட பகுதியில் அன்றைய நாட்களில் ஒரு தற்காலிக போலீஸ் நிலையமும் அமைந்திருந்தது. அதற்கு பக்கத்தில் குமாரசாமி என்பவருடைய தேநீர் கடையும் அர்ச்சனை சாமான்கள் விற்கும் கடையும், அத்துடன் சுவாமிக்கு பின்னால் முருகநாம பயனை சொல்லிக் கொடுக்கும் கந்தசாமி என்பவரின் வீடும் அமைந்திருந்தது என் நினைவில் உள்ளது. இது தவிர இன்றைய கோபுர வாசல் போல் அரைவட்ட வடிவமாக அன்றைய கோபுர வாசல் அமைந்திருக்கவே இல்லை. முக்கோண வடிவிலேயே அமைந்திருந்தது. கோபுர வாசலின் இடது பக்கத்தில் காக்கா பழமரம் என்ற பெயரில் உயரமான 4-5 மரங்கள் அன்றிருந்தன. அதே போலவே வலது பக்கத்தில் பக்தர்கள் கால் கை கழுவுவதற்கு வசதியாக கிணறும் திலாவுமே அமைக்கப்பட்டிருந்தது. திருவிழா காலங்களில் டெம்பிள் ரோட்டில், அதாவது கோவில் வீதியில், சங்கிலியன் வீதி ஆரம்பிக்கும் இடத்தில் ஒரு வீதி தடையும், கைலாச பிள்ளையார் கோவிலுக்கு கிட்ட ஒரு வீதி தடையும், பரித்துறை வீதியில் செட்டித்தெரு பந்தலுக்கு அண்மையில் ஒரு வீதி தடையும், மறுபக்கத்தில் பாரதியார் சிலைக்கு பக்கத்தில் ஒரு வீதி தடையும் அமைத்திருப்பார்கள். இலங்கை போக்குவரத்து சபையும் பஸ்கள் உட்பட அனைத்து வாகனங்களும் ஆனைப்பந்தி சந்தியோடு நிறுத்தப்பட்டு நாவலர் வீதி வழியாக திருப்பி விடப்படும். அங்கு அந்த வீதி வழியாகவே அவை பருத்துறை சென்றடையும். நான் ஏற்கனவே சொன்னது போல திருவிழா காலங்களில் இலங்கை போக்குவரத்து சபையும் தன் சேவையை குடாநாடு முழுவதும் விசேஷ சேவைகளாக ஒழுங்கு செய்திருக்கும். அதே போல சினிமா தியேட்டர்களும் விசேஷ காட்சிகளை ஒழுங்கு செய்திருக்கும். அநேகமான திருவிழா காலங்களில் பக்தி படங்கள் தான் இந்த தியேட்டர்களில் திரையிடப்படும். சம்பூர்ண ராமாயணம், லவகுசா போன்ற படங்கள் திரையிடப்பட்டதாக எனக்கு நினைவில் உள்ளது. அன்றைய நாட்களில் எனக்கு தெரிந்து ஐஸ்கிரீம் கடைகள் என்றால் சுபாஷ் கஃபே இருந்தது. அத்துடன் சந்திரா ஐஸ்கிரீம் கடையும் இருந்ததாக எனக்கு நினைவு. மற்ற கடைகள் எல்லாம் பிறகுதான் வந்தவை. இந்த 2 கடைகளிலும் திருவிழா காலங்களில் பிரம்மாண்டமாக பேசப்படுவது சுபாஷ் ஐஸ்கிரீம் கடைதான். இங்கு இருப்பதற்கு இடமே கிடைக்காது. அப்படி இருந்தும் மக்கள் அனைவரும் காத்திருந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு விட்டு வெளியேறுவார்கள். அன்றைய பொற்காலத்தில் யாழ் மேயர்களாக செயல்பட்டவர்களில் என் நினைவில் உள்ளவர்கள் துரைராஜா, விஸ்வநாதன், அல்ஃபிரட் துரையப்பா, நாகராஜா ஆகியோர். இவர்கள் திருவிழா காலங்களில் தங்கள் முழு ஆதரவையும் ஈந்தவர்கள். இவர்கள் தவிர எங்கள் நல்லூர் மாநகர சபை உறுப்பினர் திரு ஆவண்ணா துரைராஜசிங்கம் அவர்கள் கூட உதவி மேயராக சில காலம் பணியாற்றி இருந்தார். திருவிழா காலங்களில் மாலை 7 மணிக்கு வெளிவீதி உலாவுக்காக கோபுர வாசலுக்கு வரும் எங்கள் முருகப்பெருமான் அங்கு தீபாராதனை நடைபெற்று வீதியுலா வந்து சரியாக 8 மணிக்கு மீண்டும் கோபுர வாசலுக்கு வந்து உள்ளே செல்வார். பின்னர் 9 மணிக்கு பள்ளியறை பூஜை நடைபெற்று நடை சாத்தப்படும். பள்ளியறைக்கு பெருமான் போவதை பார்க்க வந்திருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக பாலும் கடலையும் வழங்கப்படும். கடலை என்றால் 2-3 கடலை தான் கையில் கிடைக்கும். பால் உள்ளங்கையில் தருவார்கள். நல்லூர் கோவிலின் மிகச் சிறப்பான விஷயங்கள் என்று சிலவற்றை கூறலாம். மேலங்கியுடன் எவரும் உள்ளே செல்ல முடியாது. நேரம் தவறாமை, காலம் காலமாக அர்ச்சனை சீட்டு 1 ரூபாய்தான். அந்த நடைமுறை இன்றைய வரையிலும் கடைபிடிக்கப்பட்டு வருவதுதான் மிகச் சிறப்பான விஷயம். சாதாரண நாட்களில் நல்லூரின் முதல் மணி அதிகாலை 4:30க்கும்
இரண்டாவது மணி 4:45க்கும், மூன்றாவது மணி 5 மணிக்கும் அடிக்கும். அன்றைய காலங்களில் நாங்கள் பெரிதாக மணிக்கூடு பார்ப்பதே இல்லை. நல்லூர் கந்தனின் மணியை வைத்து நேரத்தை கணித்துக் கொள்வோம். அதிலும் அதிகாலை யாழ்தேவியை பிடித்து கொழும்பு செல்வதற்கு அலாரமாக கூட செயல்பட்டது எங்கள் நல்லூர் முருகனின் மணியோசைதான். திருவிழா காலங்களில் இரவு பள்ளியறைக்கு சுவாமி சென்றவுடன் இரவு 9:30 மணிக்கு செட்டித்தெரு பந்தலில் மணியையரின் கதாபிரசங்கம் ஆரம்பமாகி 1 மணித்தியாலம் நடைபெறும். பிரசங்கத்தின் பேசு பொருளாக ராமாயணம், மகாபாரதம் போன்றவை எடுத்துக் கொள்ளப்படும். இதேபோல் புஷ்பா செல்வநாயகம் அவர்களின் வீட்டுக்கு முன்னாலும் உள்ள வடக்கு வீதி பந்தலில் வைத்திய கலாநிதி திரு கங்காதரன் அவர்களின் புல்லாங்குழல் கச்சேரி மற்றும் அளவையூர் வினாசி தம்பி அவர்களின் பிரசங்கம் இவைகள் இடம்பெறும். மக்கள் 2 பிரசங்கங்களையும் மாறி மாறி கேட்பார்கள். 10ஆம் திருவிழாவான மஞ்ச திருவிழாவின் பின்னர் தான் திருவிழா களை கட்ட ஆரம்பிக்கும். அதன் பின்னர் தான் பக்தர்கள் அதிகமாக கோவிலுக்கு வருவார்கள். திருவிழா காலங்களில் தொடர்ந்து விரதம் பிடிப்போரும் தினத்திற்கு தினம் விரதம் பிடிப்போரும் இருப்பார்கள். திருவிழா காலங்களில் மரக்கறிகள் விலை உச்சத்தில் ஏறிவிடும். மீன், இறைச்சி, முட்டை இவைகள் தேடுவாரற்று கிடக்கும். திருவிழா காலங்களில் அங்க பிரதட்சணமும் பெண்களின் அடியளிப்பும் தினமும் காலையில் நடந்தேறும். இன்னும் ஒரு தகவலையும் இங்கு நான் கூற வேண்டும். என்னவென்றால், நல்லை கந்தனுக்கான கொடிச்சேலை, கொடிக்கயிறு செங்குந்தர் என்ற மக்களாலேயே வழங்கப்பட்டு வருகின்றது காலங்காலமாக. அது இன்றும் தொடர்கிறது. இவர்கள் இதை முருகனுக்கு செய்யும் ஒரு நேர்கடனாகவே இத்தனை காலமும் செய்து வருகின்றார்கள். ஒவ்வொரு முறையும் 24 முழம் கொண்ட புது கொடிச்சேலையில் வேலும் மயிலும் அதில் கீறப்பட்டு தயார் செய்யப்படுகின்றது. கொடிக்கயிறு 24 முழம் கொண்டதாகவே தயாரிக்கப்படுகிறது. செங்குந்தர் வம்சத்தினரின் குலத்தொழிலே நெசவு தொழில்தான். அதனால் தான் கொடிச்சேலையும் கொடிக்கயிறும் அவர்களாலேயே நெய்யப்பட்டு நல்ல கந்தனுக்கு இதுவரை காலமும் கையளிக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது நெசவு தொழில் அருகிவிட்ட காரணத்தினால் புதிய துணியை வாங்கி அதில் வேலும் மயிலும் வரையப்பட்டு தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த செங்குந்தர் வம்சத்தினர் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் தென்னிந்தியாவில் வாழ்ந்து வந்த செங்குந்தர் என்ற கைக்கோளர் இனமே என்று நம்பப்படுகிறது. இது உண்மையாகவும் இருக்கலாம். ஏனெனில் கல்கியின் பொன்னியின் செல்வன் என்ற நாவலில் அருள்மொழிவர்மன் இலங்கையில் போர் புரிந்து கொண்டிருந்த போது இந்த செங்குந்தர் என்ற கைக்கோள படையினர் அருள்மொழிவர்மனுக்கு போரில் உதவி செய்வதற்காக அவரின் தந்தையாரான சுந்தர சோழரால் இலங்கைக்கு அனுப்பப்பட்டவர்கள். போர் முடிந்த பின்னர் ஒரு சிலர் தென்னிந்தியாவிற்கு திரும்ப மிகுதி பேர் இலங்கையிலேயே தங்கிவிட்டார்கள் என்று நம்பப்படுகிறது. அவர்களின் வழித்தோன்றல்களே நல்லூரை அண்டிய பகுதியில் வாழ்ந்து வருகிறார்கள். செங்குந்தர் என்றால் அந்த நாளில் சுந்தர சோழரின் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு படைப்பிரிவினர். தமது உயிரை கொடுத்தாவது மன்னர் உயிரை காப்பாற்றுவதாக சபதம் எடுத்தவர்கள் இவர்கள். இவர்கள் குறிஞ்சி நில பகுதியில் வாழ்ந்தவர்கள் ஆதலால் தங்கள் குலதெய்வமாக குமரனையே வணங்குவார்கள். இதன் காரணமாகவே நல்லூர் முருகனை தங்கள் குலதெய்வமாக கருதி கொடிச்சேலையையும் கொடித்தம்பத்தையும் இன்று வரை நேர்கடனாக செய்து வருகிறார்கள். நல்லூர் திருவிழாவின் நிறைவான 4 திருவிழாக்கள் மிகவும் முக்கியமானவை. இதில் தேர் தீர்த்தம் இந்த 2 நாளிலும் இலங்கை வானொலி நிலையத்தார் நேரடி அஞ்சல் செய்வார்கள். அந்த நாளில் அஞ்சல் செய்வதற்காக திரு புண்ணியமூர்த்தி, திரு நடராஜா, திரு தியாகராஜா ஆகியோர் வருகை தருவார்கள். இவர்கள் தவிர இன்னும் 3-4 பேர் வருகை தருவார்கள். இந்த நேரலையை இலங்கையில் உள்ள அனைத்து மக்களும் கேட்டு பரவசப்படுவது உண்டு. இதனால் திருவிழாக்கு வெளியூரில் இருந்து வர முடியாதோர், நோயாளிகள் ஆகியோர் வீட்டில் இருந்து கொண்டே திருவிழா பற்றிய வர்ணனையை கேட்க முடிந்தது. தேர் திருவிழாவில் அன்று சுந்தரம் பிரதர்ஸ், சுப்பிரமணியம் மருந்துக்கடை ஆகியோர் இந்தியாவிலிருந்து தருவிக்கப்பட்ட அபிஷேக சந்தனத்தை பக்தர்களுக்கு வழங்குவார்கள். எங்கே பத்மநாதன் அவர்களின் கச்சேரியும் தேர்முட்டியடியில் நடந்தேறும். தீர்த்தத்தில் அன்றுதான் காவடிகள் அதிகமாக வரும். அன்றைய நாட்களில் வைர மாளிகை விளம்பரத்துக்காக ஒருவர் அந்த நகைக்கடையின் விளம்பர பதாகை ஒன்றை அணிந்து கொண்டு
நல்லூரின் 4 வீதிகளிலும் திரிந்து ஸ்வீட் டிக்கெட் விற்பார். இடையிடையே இவர் தேவாரம் கூட படிப்பார். நல்லூர் கோவிலின் உள்ளே அன்றைய காலத்தில் உள்ளே உள்ள தெற்கு பக்கத்து சுவரில் மிக பிரம்மாண்டமான சுவர்கடிகாரம் ஒன்றிருந்தது. அதிலிருந்து வரும் மணியோசை கோபுரத்தின் நடுவே அமைக்கப்பட்ட ஒலிபெருக்கியின் ஊடாக நல்லூரை அண்டிய பகுதிகள் எல்லாம் கேட்கும்படியாக வசதி செய்யப்பட்டிருந்ததையும் இங்கே நாங்கள் குறிப்பிட்டே ஆக வேண்டும். திருவிழா காலங்களில் பிரதம குருக்களாக அன்று கடமையாற்றியவர் நயினை கைலாசநாத குருக்கள், பரமேஸ்வர குருக்கள் ஆகிய இருவரும் தான். அந்த கடமையாற்றிய காலம் கூட நாம் இழந்துவிட்ட ஒரு பொற்காலம் ஆகும். இப்படி ஒரு காலம், இந்த மாதிரியான ஒரு பொற்காலம் திரும்ப எங்களுக்கு கிடைக்குமா? அந்த ஏக்கம் மட்டும்தான் இன்று வரை என் நெஞ்சில் உள்ளது. ஆனால் அது எனக்கு தெரிந்ததுதான், அது வரவே வராது. ஏனெனில் அது காலமாகிவிட்ட ஒரு பொற்காலம். சரி நேயர்களே, இன்றைய பொற்கால நினைவுகள் நிகழ்ச்சியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதன் தொடர்ச்சியோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் வணக்கம் கூறி விடைபெறுபவர் பேர்லின் சேகர். வணக்கம் நேயர்களே. பொற்கால நினைவுகள்.